அதாவது கொங்கு இளைஞர் பேரவை அந்த கட்சியினுடைய தலைவர் தான் அதிமுக கூட்டணியோடு 2011 வெற்றி பெற்றாரு. கிட்டத்தட்ட 31,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாரு. 2016 பாத்தீங்க அப்படின்னா திமுகவை சேர்ந்த மூர்த்தி அவர்கள் வெற்றி பெறுகிறார். பிறகு 2021 இப்போ கரண்ட் எம்எல்ஏவா யார் இருக்காங்க வெற்றி பெற்று அப்படின்னு பாத்தீங்கன்னா சேகர் அப்படின்னு அதிமுகவை சேர்ந்த நபர் தான் இருக்கிறாரு. சோ இந்த முறை 2021 இருக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏ சேகர் அவர்கள் 2026 தொடர்வாரா அப்படின்ற கேள்விதான் எல்லாத்தையும் இருக்கும். அதிகபட்ச வாய்ப்பு அதிமுகவிற்கு இந்த முறை 2026 நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் தொகுதியில் இருக்குது. வெற்றி வாய்ப்பு இப்போது வரை இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க தருவாயில் வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு தான் சாதகமா இருக்கு. அதை வைத்துதான் 2026 இவங்களுக்கு சாதகமா இருக்குன்னு நான் சொல்றேன். இந்த சேகர் அப்படின்றவரு அதிமுகவில் 2021 போட்டி போடும்போது கிட்டத்தட்ட ஒரு 8,000 ஓட்டுகள் வித்தியாசத்துல வெற்றி பெறுகிறார். அதாவது திமுக எம்எல்ஏ கரண்ட் எம்எல்ஏ இருக்கக்கூடிய மூர்த்தியை வீழ்த்துகிறார் 2021 8,000 ஓட்டு லீடிங்ல. இந்த பரமத்தி வேலூர் அப்படின்ற அந்த தொகுதியை பார்த்தீங்க அப்படின்னா கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் அதிகமா இருக்காங்க. 40% மேல அவங்க தான் இருக்காங்க. அதற்கு பிறகு பட்டியலின மக்கள் 20% பேர் இருக்காங்க. வன்னியர்களும் அங்கே ஓரளவுக்கு கணிசமா இருக்காங்க. அதை தாண்டி முஸ்லீம், அதை தாண்டி கிறிஸ்தவர்கள், இப்படித்தான் அங்க ஓட்டு சதவீதம் இருக்கிறது.